இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சிஆர்டி டிவி நம்மகிட்ட வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் வந்து ஒரு அன்பேலன்ஸாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த ப்ராப்ளத்துடைய பெயர் பார்த்திங்கன்னா டீகாசிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் தன்மை ஒரே சீராக இல்லாமல் ஒரு அன்பேலன்ஸாக இருக்கிறது தான் இதுக்கான காரணம். டிவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு 4 பார்ட் இருக்குது. இந்த 4 பார்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன பார்ட்டு அப்படிங்கிற சொல்லிடுறேன். முதல்ல பிக்சர் டியூப்பை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு ராடு மாதிரி ஒரு சப்பட்டையாக கொடுத்துருப்பாங்க அதோடைய வெயிட்டை தாங்கிறதுக்காக. இந்த ராடுடைய தன்மை வந்து மாறிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கருடைய தன்மை. ஸ்பீக்கருடைய தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா காந்தத்தன்மை இருக்கும். அதை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே அந்த காந்தத்துக்கு பின்னாடி ஒரு கோட்டிங் மாதிரியாக இரும்பு கோட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த தன்மையும் மாறிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா யோக்கு. இந்த யோக்குடைய தன்மை மாறிச்சுனாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவதாக எந்த செக்ஷனில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீகாசிங் காயில். அந்த டீகாசிங்கில் மேக்ஸிமம் ஒரு சில இடங்களில் வந்து டீகாசிங் காயில் கட் ஆகும் அல்லது பிடிசி வந்து போகும். அதிகமாக பிடிசி தான் உங்களுக்கு போகும். இந்த பிடிசி போனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டீகாசிங் காயில் செக்ஷனை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதில் முதல்ல பிடிசி தான் முதல்ல நம்ம செக் பண்ணணும். சரி, இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து தான் ஸ்பீக்கரை நல்லா இருந்துச்சு அப்படின்னா யோக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிக்சர் டியூப்பை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு ராடு இருக்கும்ல, அதனால கூட இந்த பிரச்சனை வரும். அது வந்து ரொம்ப லைஃபாக இருக்கக்கூடிய ரொம்ப நாள் ஓடின டிவி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிவியில் தான் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு மேக்னெட்டை நம்ம அந்த இடத்துல கொடுத்து கான்ஸ்டன்டாக நிறுத்துகிற மாதிரியாக இருந்தால் சக்ஸஸ் ஆகும். இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிசி தான் அடியாக இருந்துச்சு. இதை செக் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகிருந்துச்சு. வேறு பிடிசி மாற்றினோடனே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருச்சு.